வணக்கம். தமிழ் மண்ணில் திராவிட கோட்டையை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு அரணாக நிற்கும் மாபெரும் தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். உலகம் அறிந்த இவர்களின் சாதனைகளை தமிழ்நாட்டு இளைஞர்களின் இதயங்களிலிருந்து வெளிக்கொணரும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியை நடத்தியது திமுக இளைஞரணி. மாவட்ட அளவில் நடந்த இந்த பேச்சு போட்டியில் 17,000 பேர் கலந்துக்கிட்டு தங்களுடைய பேச்சு திறமையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதிலிருந்து மண்டல அளவிலான பேச்சு போட்டிக்காக 913 பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க. இந்த மண்டல அளவிலான பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்ட பேச்சாளர்கள் திராவிட தலைவர்களின் வரலாற்றை மேடையில் முழங்கியிருந்தாங்க. அதை இப்போ பார்க்கலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி. தன் முற்போக்கு கருத்துக்களின் தமிழ்நாட்டில் திராவிட வரலாற்றை உருவாக்கியவர் தந்தை பெரியார் அவர்கள். மக்களுக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டி அடக்குமுறைகளுக்கு எதிராக அவர்களை திரள செய்த பகுத்தறிவு போராளி தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேச்சாளர்கள் பேசியிருந்ததை இப்ப பார்க்கலாம். ஐயா சிலருக்கு நாயை பார்த்தால் பயம், பேயை பார்த்தால் பயம், இதனை எல்லாம் பார்த்தால் தான் பயம். ஆனால் பெரியார் என்ற பெயரை சொன்னால் இன்றும் குலை நடுங்கி நிற்பான் சனாதன கும்பல். ஐயா என்று தெருக்களுக்கு ஜாதி பெயர்களை வைத்து குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்றோ தலைவர்களின் பெயரை வைத்து குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமா, அன்றைய கவிஞர்கள் பெண்களை மானே, கனியே, கற்கே என்று வர்ணித்தார்கள். ஆனால் பெரியார் ஒரே ஒருத்தர் தான் அறிவு சுடரே என்று பெண்ணை பார்த்து சொன்னார். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜாதி ஒளிந்து விட்டதா என்று கேட்டால் அன்றைய நிலை இன்றில்லை, ஆனால் ஜாதி இன்னும் ஒளியவில்லை என்றே நான் கூறுவேன். ஏனென்று கேட்டால் தாழ்ந்த ஜாதி மக்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது என்ற விதிமுறை இன்றும் உள்ளது. இதையெல்லாம் பார்த்து அப்படிப்பட்ட கடவுளை நான் உள்ளே சென்று வணங்க வேண்டுமா என்ற கேள்வியும் எனக்குள் தோன்றுகிறது. ஐயா மனிதனை படைத்ததும் கடவுள்தான் என்கிறார்கள், மனிதனை வாழ வைப்பதும் கடவுள்தான் என்கிறார்கள். அப்படிப்பட்ட கடவுள் ஏன் இந்த விதியை முறியடிக்கவில்லை? எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இவரை மட்டும் ஏன் தந்தை பெரியார் என்று அழைக்க வேண்டும்? ஏன் தெரியுமா? பெற்ற தந்தையை விட பெண்ணினத்தை காப்பதற்காக பிறந்த தந்தை ஈரோட்டு சிங்கம் ஈவே ராமசாமி ஐயா அவர்கள்தான். இந்த உலகம் உள்ளவரை, மனிதன் உள்ளவரை பெரியாரும் தேவை, பெரியாரின் கொள்கையும் தேவை. அதனால் இந்த தலைமுறை மட்டும் இல்லை, அடுத்தடுத்த தலைமுறைக்கும் பெரியார் என்றென்றும் தேவைப்படுகிறார் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். யார் இந்த பெரியார்? பெரியாரை மறந்துவிட்டு சமூக நீதியை பற்றி பேசிவிட முடியாது. பெரியாரை புறக்கணித்துவிட்டு பகுத்தறிவை நிலைநாட்டிவிட முடியாது. பெரியாரை மறந்துவிட்டு பொது உடைமையை பேசிவிட முடியாது. பெரியாரை துணை கோடாமல் எந்த சமூக அரசியல் இயக்கத்தையும் நடத்திவிட முடியாது. ஏன்? உயர் சாதி மனிதன் எதிரில் வந்தால் காலணிகளை கையில் ஏந்திய காலம் அது. சீருடை ஒன்றென்றாலும் கையில் இருக்கும் கயிறுகள் தரம் பிரித்து காட்டிவிடும். சாதியம் என்பது தீஸ்வாலையை விட கொடுஞ்சூடு நிறைந்த ஒரு சொல்லாக மருவி இன்று கொதித்து கொண்டிருக்கிறது என்றால், சாதியம் பள்ளிகளிலே தனது கோர நாக்கை விரித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே தீண்டாமை என்னும் கொடுமரம் விறுவிறுவென வளர்ந்து ஏழைகளின் கழுத்தை நெரித்து கொண்டிருந்த தேசத்திலே, மனித மலத்தை மனித வாயில் ஊற்றி மனிதத்தை கொன்று புதைத்து கொண்டிருந்த சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக களத்தில் நின்று சொல்லாக மட்டுமின்றி செயலாகவும் செய்து காட்டி இந்த சமுதாயத்திற்கு சமூக நீதியால் சவுக்கடி கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். கையெழுத்து போடு என்று நீட்டினால் இடது கை கட்டை விரலை நீட்டுவது அக்கால வழக்கம். எட்டா கனியாக இருந்த கல்வியை ஏழை எளியவர்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கல்வியாக மாற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்து அவர் வெற்றி கண்டதால் தான் கக்கத்தோடு உறவாடிய துண்டு தோலுக்கு ஏறியது, கைகளில் ஏந்திய காலணிகள் காலுக்கு இறங்கியது,
குப்பனையும் சுப்பனையும் கொத்தடிமையாக வைத்திருந்த ஆதிக்க சமுதாயத்திற்கு எதிராக குரல் கொடுத்து அங்கே பாதிக்கப்பட்டவர்களின் தலைமுறையினரை இன்று சாதனையாளர்களாக மாற்றியிருக்கிறது என்றால் என்றென்றும் பெரியார் வேண்டும். பெண்ணினத்தில் சிலரை பெருமையாக தரம் பிரித்து காமத்தை கழிக்கும் வீதியொன்றை விலைபேசி விலைமாதுக்கள் முகமென உயிலையும் எழுதிவிட்டு அவனே காரியம் உமிழ்ந்துவிட்டு அவள் மீது அசுத்தம் என்றான். பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராகவும் அத்துமீறல்களுக்கு எதிராகவும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் இன்றும் நேற்றும் இனிவரும் காலங்களிலும் தீர்வினை நாடி வரலாற்று பக்கங்களை புரட்டினோமேயானால் அங்கு சரிநிகர் சமானமாக நிற்கிறது பெரியாரின் போராட்டங்களும் அதில் அவர் கண்ட வெற்றி முன்னெடுப்புகளும். இப்படி மனிதர்களை சாதியம் எரிக்கிற போதெல்லாம், பலத்த தாக்குதல் நடத்துகிற போதெல்லாம், பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் உரிமையை காப்பாற்றிக் கொள்ள, உடைமைகளை காப்பாற்றிக் கொள்ள, உயிரினை காப்பாற்றிக் கொள்ள போராடுகிற போதெல்லாம் களத்தில் நின்று குரல் கொடுத்து வெற்றி கண்டவர் தந்தை பெரியார் அவர்கள். இப்படி ஒரு குறிப்பிட்ட வரையறையின் பிடியில் அகப்படாமல் திமிரி எழும் சித்தாந்தங்களை உடையவர் தந்தை பெரியார் அவர்கள். ஒன்றிய அதிகாரத்தின் பெயரை சொல்லி எங்கெல்லாம் மக்களின் விடுதலை பறிக்கப்பட்டதோ, தேசிய இனங்கள் ஒடுக்கப்பட்டனவோ, இவை எல்லாற்றுக்கும் எதிராக அண்ணா எழுப்பிய ஓர் குரல் மாநில சுயாட்சி. மாநிலங்களுக்கான அதிகார பகிர்வுகளுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் போராடிய மாபெரும் தலைவர் அண்ணாவின் உரிமை குரல்களை மேடையில் ஒலித்தனர் பேச்சாளர்கள். அதை இப்போ பார்க்கலாம். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட பிறகு பல்வேறு மாகாணங்களாக சிதறிக் கிடந்த இந்த நாட்டை ஒன்றாக தொகுத்து இந்த நாட்டிற்கு இந்தியா என்று பெயர் சூட்டினார்கள். இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்டது, வேற்றுமையிலே ஒற்றுமையை கற்பிக்கிற நாடு என்பதையெல்லாம் மறந்து தொடர்ந்து இந்த நாட்டை ஒற்றை தேசியம் என்று வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள்? அது என்ன ஒற்றை தேசியம்? இன்றைக்கு ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி என்று ஒரு கும்பல் சுற்றி கொண்டு இருக்கிறது அல்லவா, அவர்களுக்கு முன்னோடி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அது என்ன ஒற்றை தேசியம்? இந்த நாட்டில் குடிமகனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னை முதலும் கடைசியுமாக இந்தியன் என்று மட்டுமே அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களை நீங்கள் தமிழன் என்றோ, மலையாளி என்றோ, கன்னடன் என்றோ, திராவிடன் என்றோ அடையாளப்படுத்திக் கொள்வீர்களே, ஆனால் நீங்கள் எல்லாம் பிரிவினைவாதிகள், நீங்கள் எல்லாம் பிராந்தியவாதிகள், நீங்கள் எல்லாம் தேச விரோதிகள். இதைத்தான் தந்தை பெரியார் இதற்கு எதிராக சொன்னார். இது என்னங்க சுத்த பித்தளகாட்டத்தனமா இருக்குது என்று சொன்னார். தந்தை பெரியாரின் வழிவந்த பேரறிஞர் அண்ணாவோ இந்த ஒற்றை தேசியம் என்பதே பொய்யான கற்பிதம் என்று சொன்னார். தோழர்களே, இயல்பாகவே இந்த நாடு ஆரியம், திராவிடம் என்கிற இருவேறு இனக்குழுக்களாக பிரிந்து நிற்கிறது. பல்வேறு தரப்பட்ட மொழி பேசும் மக்கள், கலாச்சாரம், பண்பாடு ஆகியவை கொண்டதாக இந்த நாடு இருக்கிறது. எனவே நாம் இனவழி பிரிந்து மொழி வழி இணைவோம் என்று அண்ணா சொன்னார்கள். அதன் அடிநாதமாக எழுந்ததுதான் திராவிட நாடு கோரிக்கை. ஆனால் பிரிவினைவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒடுக்குவதற்காக அன்றைய மத்திய அரசு அந்த வேலையை செய்தது. அப்போது அண்ணா அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், நாங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார். தோழர்களே, அண்ணாவின் எண்ணமெல்லாம் ஒன்றுதான். இந்திய நாட்டிற்கென்று எப்படி இறையாண்மை என்கின்ற ஒன்று இருக்கிறதோ அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இறையாண்மை வேண்டும் என்று அண்ணா கருதினார். ஒரு தனி மனிதன் தன்னிச்சையாக செயல்படுவதற்கும் தனித்து இயங்குவதற்கும் இந்திய அரசியலமைப்பு சாசனம் அவர்களுக்கு எல்லா அதிகாரங்களையும் வழங்கி இருப்பதை போல ஒரு மாநிலமானது தன்னிச்சையாக செயல்படுவதற்கும் தனித்து இயங்குவதற்கும் அது தன்னை இழக்காமல், தன்னுடைய இயல்புகளை இழக்காமல் பிற மாநிலங்களோடு ஒன்றாக சேர்ந்து சகோதரத்துவத்தை பின்பற்றி ஒரு வலுவான கூட்டாட்சியை நிறுவ வேண்டும் என்பதுதான் அண்ணாவின் திண்ணமான எண்ணமாக இருந்தது. அதற்காக அண்ணா நாடாளுமன்றத்திலே எடுத்து வைத்த வாதங்கள் மிக மிக முக்கியமானவை. அமெரிக்க நாடுகளில் செனட் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு தான் ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த மாகாணங்களை ஒன்றிணைக்கும் ஒரு அமைப்பு. அந்த மாகாணத்தில் அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது என்பது அதனுடைய மக்கள் தொகையின் அடிப்படையிலோ அந்த நிலப்பரப்பின் அடிப்படையிலோ அல்ல. அங்கு இருக்கக்கூடிய எல்லா மாகாணங்களுக்கும் சரியான சமமான அளவு பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறது. அதே போன்ற அமைப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களவையில் எல்லா மாநிலங்களுக்கும் சரியான சமமான அளவு பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் கருதினார்கள். தோழர்களே, ஒன்றை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை மக்கள் தொகையின் அடிப்படையில் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னபோது அனைவரும் எதிர்த்தார்களே, அதற்கெல்லாம் விதை அண்ணா போட்டது.
ஒருவேளை அது மட்டும் நடந்தேறி விட்டிருந்தால் நாம் எல்லாம் நிரந்தர சிறுபான்மையினர்களாக ஆக்கப்பட்டிருப்போம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 75 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளில் கலந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். வரலாறு நெடுக மக்களுக்காக நல்ல திட்டங்களை தீட்டியும் அவர்களின் விடுதலைக்காக போராடியும் வெற்றி பெற்ற இயக்கத்தின் வெற்றி கதைகளை மேடையில் உணர்வெழுச்சியுடன் பேசியிருந்தாங்க பேச்சாளர்கள். அதை இப்ப பார்க்கலாம். திராவிட கழகம் என்பது சாமானியர்கள் உயர்வதற்காக சாமானியர்களால் சரித்திரம் படைக்கப்பட்டு தொடர்ந்து படைக்கப்படும் உயரிய வரலாற்றை கொண்டதென்பது கலைஞரின் கூற்று. கலப்பு திருமணங்கள் செய்த போது தலைகள் துண்டாகிய காலகட்டத்தில் அண்ணா அறிவித்தார் கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கு தங்க பதக்கம் என்று. கலைஞர் தெருவில் ஒரு புறம் உயர்ந்தோறும் ஒரு புறம் தாழ்ந்தோறும் இருந்த புறத்தை சமமான சமத்துவபுரமாக மாற்றி காட்டினார். ஒருவேளையாவது வயிற்று பசி தீர்ந்தால் போதும் என்றிருந்த காலகட்டத்தில் ₹1 1 கிலோ அரிசி கொடுத்து இன்று 20 கிலோ அரிசி இலவசம் என்ற விதையை விதைத்தவர் தான் கலைஞர். இது வயிற்று பசியை நிரப்பியது என்பதை விட உணவுக்காக மற்றவனிடம் கையேந்திய விலையை ஒழித்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். வறுமையின் பிடி குடும்பத்தில் தலை திரைத்து ஆடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு தகப்பனாக நின்று கல்வி ஒரு குழந்தைக்கு சுமையாக மாறிவிடக் கூடாது என்று கலைஞர் இலவச பேருந்தட்டை, மதியம் சத்துணவுடன் கூடிய முட்டை, தரமான சமைச்சர் கல்வி வழங்கினார். நம் முதலமைச்சர் காலை வந்தவுடன் உணவு பின்பு படிப்பு என்று அதை மாற்றி அமைத்தார். முதல் பட்டதாரியாக இருந்தால் ₹20,000 விகிதம் கல்வி கடனை செலுத்தியது அன்று கலைஞர் ஆட்சியில் தான். தாழ்த்தப்பட்டவன் என்று உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கினார்களோ அதே இடத்திற்கு நீ செல், நான் உனக்கு இருக்கிறேன் என்று தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடை வழங்கினார். ஐயா, நான் காணொளியில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு மாற்றுத்திறனாளி மாணவி கூறுகின்றார், அந்த பொண்ணுக்கு கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி அந்த மாணவி கூறுகிறார், எங்க கல்லூரிக்கு உதயநிதி ஐயா வந்தாங்க, அவங்க கிட்ட சுத்தமா கண்ணு தெரியாதவங்க எப்படி கல்லூரிக்கு வந்துட்டு போவாங்க, அவங்களுக்கு உதவும் வகையில் ஏதாவது வாகனம் ரெடி பண்ணி தருமாறு கேட்டேன். ஆனா ஐயா எங்க கல்லூரி வளாகத்துல விடுதியே ஏற்பாடு பண்ணி தந்துட்டாரு அப்படின்னு. இறுதியில அந்த மாணவிட்ட கேட்குறாங்க, நீங்க மாற்றுத்திறனாளியாக உணராமல் இருக்க அரசின் திட்டம் ஏதாவது இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. அந்த மாணவி கூறுவார், கலைஞர் மட்டும் எங்களுக்கு கல்வியை எடுத்துட்டு வரலனா எங்க நிலைமை என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்னு. அதுதான் கலைஞர் ஒவ்வொரு குடும்பங்களில் நிலைத்திருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு. பெரியார் கூறினார், எப்படியாவது படித்திடு, எங்காவது போய் முன்னேறிடு என்று. தமிழகத்தில் கல்லூரிக்கும் பஞ்சமில்லை, மாணவர் சேர்க்கைக்கும் பஞ்சமில்லை. ஆனால் பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதனை கவனித்த நம் முதல்வர் நான் முதல் என்னும் திறன் மேம்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் பல மாணவர்கள் லண்டன் பல்கலைக்கழகம் வரை சென்று வந்துள்ளனர். நான் இந்த திட்டத்தில் எதை சிறப்பாக பார்க்கிறேன் என்றால், குடிமை பணி தேர்வுக்கு படிக்க வேண்டும் என்றால் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வசூலிக்கும் கல்வி கூடங்கள் இருக்கையில் நான் உனக்கு இலவசமாக கற்றுத் தருகிறேன், தரமான பள்ளிக்கூடமும் தருகிறேன், உணவும் தருகிறேன், விடுதியும் தருகிறேன், நீ முதல் கட்ட தேர்வில் தேர்ச்சி அடைந்தால் நான் உனக்கு ஊக்கத்தொகையும் தருகிறேன் என்று இன்று பீடி சுத்தும் தொழிலாளியின் மகள் குடிமை பணி தேர்ச்சியில் தேர்வு அடைந்துள்ளார் என்றால் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை. கலைஞரின் ஆட்சி காலத்தை விவசாயியின் பொற்காலம் என்பார்கள். ஆம், இலவச மின்சாரம், கால்நடைகளுக்கு காப்பீடு, உழவர் சந்தை. இன்று நம் முதல்வர் கலைஞர் கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் என்பதன் மூலம் விவசாயிகளுக்கு தேனோடும் திணைமாவே கலந்தது போல் மகிழ்ச்சியான திட்டங்களை அறிவித்துக் கொண்டுதான் இன்று இருக்கிறார். கலைஞர் கம்ப்யூட்டர் என்னும் சொல்லே பரவலாகாத காலகட்டத்திலே இந்த கம்ப்யூட்டர் தான் 20 ஆண்டுகளுக்கு பின்பு உலகை ஆள போகிறது என்பது தலைநகரில் பூங்கா நிறுவினார். இன்று நம் முதல்வர் 46 தொழிற்சாலைகளுக்கு புதியதாக தமிழகத்தை வரும்படி செய்து இதனால் 2,80,000 பேருக்கு புதிதாக வேலை வாய்ப்பை வழங்குமாறு வழங்கியுள்ளார் என்றால் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை. நாடற்றவர், நலமற்றவர், நலிவற்றவர், காடற்றவர், கலனியற்றவர், கல்வியற்றவர், பாடற்றவர், பணியற்றவர் என்று அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் சாதனை அடைந்துள்ளனர்.
திக்கெட்டும் திராவிட ஒளி வீசும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை வகுத்து திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள் என அனைவருக்கும் ஒவ்வொரு திட்டம். அது அவர்களது வாழ்வை வளமாக்கும் திட்டமாக மாற்றிய சாதனை முதல்வரையே சேரும். அப்படிப்பட்ட சாதனைகளை பற்றி பேசி கேட்போரை மேமறக்க செய்தனர் பேச்சாளர்கள். அதை இப்ப பார்க்கலாம். திராவிட மாடல் என்பது என்ன? எல்லோருக்கும் இங்கு எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்பது ஒரு கருத்தியல். திராவிட மாடல் என்பது தோழர்களே சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம், சம உரிமை, சம வாய்ப்பு வழங்குவது. தோழர்களே, பகவான் கிருஷ்ணர் வந்தார், நம்மை எல்லாம் இந்துவாக்கினார். இயேசு வந்தார், நம்மை எல்லாம் கிறிஸ்துவராக்கினார். அல்லாஹ் வந்தார், நம்மை எல்லாம் முஸ்லீம் ஆக்கினார். திராவிட மாடல் நாயகர் முதல்வர் வந்தார், நம்மை எல்லாம் மனிதராக்கினார். அத்தகைய திட்டத்திற்கு திராவிட மாடல் என்ன செய்துவிட்டது? ஆம் தோழர்களே, திராவிட மாடல் முன்னெடுத்த திராவிட மாடல் முதல்வரின் முகவரி திட்டம் என்பது பொதுமக்களின் குறைகளையும் மனுக்களையும் கேட்டு விசாரிப்பதற்காக விரைவில் தீர்வு காண முதலமைச்சரின் உதவி மையம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், தனிப்பிரிவு மற்றும் குற்றப்பிரிவு மேலாண்மை மூலம் தோழர்களே 19.69 லட்சம் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இந்த தமிழகத்திற்கு திராவிட மாடல் கொடுக்கின்ற ஒரு சத்தான திட்டம் என்பதை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி பழங்குடியின மக்களின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அமைக்க ஒன்றல்ல இரண்டல்ல 1000 கோடியில் தொல்குடி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி பழங்குடியின மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றியதுதான் இந்த திராவிட மாடல் அரசு. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் என்பது இன்றைக்கு 2 ஆண்டுகளில் 5 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை இன்றைக்கு அதையெல்லாம் முன்னேற்றி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை 5 லட்சம் பேரை 2 ஆண்டுகளில் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு எடுக்கப்பட்ட திட்டம்தான் முதலமைச்சரின் தாயுமானவரின் திட்டம். கள ஆய்வில் முதல்வர், ஆம், அற்புதமான ஒரு திட்டம். முதலமைச்சர்கள் திட்டம் தீட்டிவிட்டால் அதை நாம் கவனிக்க வேண்டுமா என்று இருந்த அவலங்களை நீக்க முதலில் கள ஆய்வில் முதல்வர் என்று மக்களுக்கு செயல்படும் திட்டங்களும் செயல்பாடுகளையும் குறித்து நேரில் ஆய்வு செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் கள ஆய்வில் முதல்வர். ஊட்டச்சத்து உறுதி செய். 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் இன்றைக்கு 9.3 லட்சம் குழந்தைகள் பரிசோதிக்கப்பட்டு 3380 குழந்தைகள் அறுவை சிகிச்சை பெற்று இன்றைக்கு நலமாக உள்ளார்கள் என்று சொன்னால் சிறை குழந்தைகளும் நலமான வாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டியதுதான் ஊட்டச்சத்து உறுதி செய் என்ற திட்டம். பேராசிரியர் அன்பழகன் மேம்பாட்டு திட்டம் என்பது இன்றைக்கு கடைக்கோடி மக்களும் இன்றைக்கு மெட்ரிக் பள்ளிகள் மட்டுமல்லாமல் அரசு பள்ளிகளும் முன்னேற வேண்டும் என்று இந்த திராவிட மாடல் அரசு 784 கோடி செலவில் இன்றைக்கு 2381 தொடக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகளில் 5351 புதிய வகுப்புகளை கட்டமைப்பித்து இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறது. அது என்று சொன்னால் இன்றைக்கு பல்வேறு இடங்களுக்கு சென்று பணிபுரியும் பெண்களுக்காக 9 மாவட்டங்களில் இன்றைக்கு 11 விடுதிகள் செய்து வருகிறது என்று சொன்னால் இதுதான் தோழி விடுதி திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை இந்த தமிழகத்திற்கு திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்கிறது. இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டம். தலைப்புக்குள் நுழையலாம். பிரதிபலன் பாராமல் வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் விண்ணப்பங்கள் இறுதி செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய பயனாளிகளான சுமார் 7.35 லட்சம் மகளிர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் திராவிட மாடல் நாயகன் அவர்கள் 1,13,84,300 மகளிர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கியது திராவிட மாடல் நாயகன் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள். அது மட்டுமா, அடிக்கும் புயல், காற்று, வெப்பம், மழையிலும் விறகடுப்பின் மூலம் சமைத்து உண்ணும் ஏழை மக்களை பார்த்து மனம் உருகி அன்றைய தினத்தில் இருந்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு இலவச எரிவாயு அடுப்பினை வழங்கியது திராவிட மாடல் நாயகன். மகளிர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் திட்டமாக அரசு நிகழ்ச்சிகளில் 1000 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு தமது கரங்களாலேயே சுழல் நிதி வழங்கும் பணியை கண்ணென கொண்டு ஆற்றி வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் திராவிட மாடல் நாயகன். முதல்வர் அவர்களின் கரங்களில் இருந்து நிதி உதவினை பெறுகிற பொழுது மகளிர் எல்லாம் மனமகிழ்கிறார்கள், மகிழ்ச்சியால் முகமலர்கிறார்கள். திராவிட மாடல் நாயகன் அவர்களால் தொடங்கப்பட்ட முத்தான திட்டங்கள் இளைஞர் அணி பட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் பாட்டியை, தமிழ்நாட்டின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், பசுமை தமிழ்நாடு இயக்கம், முதலமைச்சரின் கால
என பற்பல கூறிக்கொண்டே போகலாம். ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு ஏதேனும் ஒரு விபத்தோ அல்லது தொற்று நோயோ எதுவாயினும் அரசு மருத்துவமனை அல்லது தனியார் மருத்துவமனை என்று எதற்கு சென்றாலும் ரூபாய் 5 லட்சம் வரை இலவசமாக சிகிச்சை பெற கலைஞர் காப்பீட்டு திட்டத்தினை கொண்டு வந்தது திராவிட மாடல் நாயகன் தான். நம் நாட்டின் விவசாயிகளுக்காக 1 லட்சம் வரை இலவச மின்சாரம் வழங்கினார். பெண்களுக்கு தன் தாய் தந்தை விட்டுள்ள சொத்தில் சம உரிமையினை வழங்கினார். தற்பொழுது 453.67 கோடி முதலீட்டில் 4272 புதிய குடியிருப்புகள் தரமாக விடுகட்ட பணியாணை வழங்கியது திராவிட மாடல் நாயகன் தான். ஆண்டுகள் 6 அல்ல 600 ஆனாலும் அகிலமெல்லாம் முன்புகள் அகிலாது நிலைத்திருக்கும் திராவிட மாடல் நாயகனே, அகிலமெல்லாம் முன்புகள் அகிலாது நிலைத்திருக்கும் திராவிட மாடல் நாயகனே. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்காக நம் பெரம்பலூர் மாவட்டத்தில் 400 கோடி முதலீட்டில் 4000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் பணியாக காலணி உற்பத்தி தொழிற்சாலையை கொண்டு வந்தது திராவிட மாடல் நாயகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மாவீரன் மாவா சொல்லுவான், மக்களிடம் செல்வோம், மக்களிடம் கற்போம், மக்களுக்காக கற்பிப்போம் என்ற இலக்கண வாசகங்களுக்கு இலக்கியமாக கொண்டிருப்பவர் திராவிட மாடல் நாயகன் தான். என் உயிரினும் மேலான உதயசூரியன், என் உயிரினும் மேலான உதயசூரியன் என்றும் பிரகாசமாக ஒளிக்கும். என்னால் இங்கு நின்று அல்லாஹு அக்பர் என்று உரக்க கூற முடியும். என் நண்பனால் இங்கு நின்று சுவாமியே சரணம் ஐயப்பா என்று உரக்க கூற முடியும். எனது தோழியால் இங்கு நின்று ஏசப்பா என்று உரக்க கூற முடியும் என்றால் அந்த கட்டமைப்பை உருவாக்கிய மாநிலம் தான் தமிழ்நாடு. அந்த சித்தாந்தத்தின் பெயர் தான் திராவிடம். இதனை மிக துணிச்சலாக எதிரிகளின் ஈரக்குலையை நடுங்க வைக்கும் வகையில் ஒரு தலைவர் உண்டென்றால் அது நம் திராவிட மாடல் நாயகராக மட்டும்தான் இருக்க முடியும். ஆச்சா மாக்கள் அரும்பசி களைவோர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் மணிமேகலை நூலின் வரிகளுக்கேற்ப கருவறையிலிருந்து வெளியே வரும் குழந்தைகளின் இறைப்பையை நிரப்பக்கூடிய நம் முதல்வர் பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் வயிறு எரியக்கூடாது என்று நினைத்து காலை உணவு திட்டத்தினை அமல்படுத்தினார். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்னும் நாலடியாரின் நூலை உணர்ந்ததால் தான் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மாதம் 1000 ரூபாவை வழங்கி இடைநிற்றல் கல்வியை குறைத்து முழுமையான கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கில் திராவிட மாடல் தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. அவர் அறிமுகப்படுத்திய திட்டம் என்பது மத்தாப்பு போல. ஏனென்றால் எதிரிகள் பார்த்தால் திட்டம் ஒன்றும் இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் அந்த மத்தாப்பை பயன்படுத்திய நமக்கு தான் தெரியும் மத்தாப்பின் வண்ணங்கள் போல தமிழகத்தில் எத்தனை குடும்பங்களின் வாழ்க்கை வண்ணமாக மாறியிருக்கிறது என்று. இன்றைய இளைஞர்களிடையே திராவிடம் உருவாக்கிய தாக்கத்தை பேச்சாளர்களின் பேச்சுக்கள் மூலம் கேட்டறிந்தோம். மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.